நல்லா இருக்கு. கடலை நல்லா இருக்காம இந்தா போதும். டேய் அண்ணன் நான் இருக்கேன்டா. குடுக்குறேன்டா. இந்தா. டேய் ஏண்டா? பாருடா நான் தரேன். இந்தா. டேய் தம்பி, இது 10 ரூபா பாக்கெட்ரா. ஆளுக்கு 4 தான் வரும். மொத்தமா வாங்கி அப்படியே வாயில போடுற. டேய் வேர்க்கெல்லாம் அப்படிதான்டா சாப்பிடணும். எடுத்துக்கிறியா வீரா? இல்ல போதும். என்னடா பண்ணிட்டு கொடு. இருக்கீங்க? இது நீ கடையில சேல்ஸ் ஆன கலெக்ஷன் பண்ணும். அப்பாட்ட கொடுத்துரு. என்ன எழுதிட்டு இருக்க? கடையில வியாபாரம் எவ்வளவு ஆச்சு, லாபம் எவ்வளவுன்னு சின்னதா ஒரு கணக்கு. சரி இந்தா. என்னது இது? அதானா மாற கடையில இன்னைக்கு வியாபாரம் ஆச்சுல, அந்த காசு. அதையே என்கிட்ட கொடுக்குற? என்ன இப்படி கேக்குற? எப்போ உன் கையில கொடுத்து நீ தானே வரவு செலவு எல்லாத்துக்கும் கொடுப்ப, அதான் உன் கையில கொடுக்கறோம். இந்தா. கடை அவனோடது, வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் அவனே பொறுப்பெடுத்து பாத்துக்கிட்டோம். போய் பேசு. மாமா டேய் குர்ரா. இல்ல மாமா, கொடு. நீங்க தானே இந்த குடும்பத்துக்கு தலைவர். எப்பவும் நீங்க தான் வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் யாரும் மாத்த வேண்டாம் மாமா. ஏமா இன்னும் எத்தனை வருஷமா நானே இதை பாக்குறது? காலத்துக்கு ஏத்த மாதிரி தலைமையும் மாறணும். இல்ல அவனே பாத்துக்கிட்டோம். அத்த எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, அவர்கிட்டே கொடுங்க. டேய் இந்தா. சும்மா இருத்த. ஏய் கொஞ்ச நாள் நீ வரவு செலவெல்லாம் பாரு, அப்பதான் உனக்கு பொறுப்பு வரும். புடி. சேட்ட. இது வீட்டு செலவுக்கு. இது அப்பாவோட மருந்துக்கு. இது பிருந்தா காலேஜ் ஃபீஸ். டேய் கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும்டா. நாளைக்கு லாஸ்ட் டேட். எவ்வளோடா? 25,000. 25,000? அவ்வளோ பணத்தை என்னடா பண்ண? டேய் அவன் சொல்றதும் கரெக்ட் தான்டா. இனி நம்ம கொஞ்சம் சிக்கனமா தானே செலவு பண்ணி ஆகணும். பாத்துக்கோ. என்னடா மாறன் கேட்ட வார்த்தையில ரொம்ப அப்செட் ஆயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டேய் சமாளிக்காதடா, பச்சையா தெரியுது. நான் தான் அப்பவே உன் முகத்தை பார்த்தனே. அவன் ஒரு வார்த்தை பட்டுன்னு கேட்ட உடனே உன் முகம் அப்படியே சுருங்கி போச்சே. டேய் இல்லடா, நான் நார்மலா தான் இருக்கேன். டேய் எத்தனை வருஷமா நம்ம ஒன்னா வளர்ந்துட்டு இருக்கோம். நீ எப்ப நல்லா இருக்க எப்ப டிஸ்டர்பா இருக்கன்னு எனக்கு தெரியாதா? நீ திடீர்னு 25,000 கேட்ட உடனே அவன் ஷாக் ஆயிட்டான். நீயே சொல்லு, அவன் என்ன பண்ணுவான்? நாம இப்ப இருக்க நிலைமையில 1 ரூபா கூட ரொம்ப பெருசுடா. இங்க பாரு, மனசுல எதுவும் வச்சுக்காத. மனசுல வச்சுக்க என்னடா இருக்கு? நேத்து வரைக்கும் வசதியா இருந்தோம், பணத்தோட மதிப்பு தெரியல. 25,000ங்கிறத நம்ம சாதாரணமா செலவு பண்ணுவோம். இப்போ ஒரு நொடியில வாழ்க்கை தலைகீழ மாறிடுச்சுல. இனிமே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணணும். அத புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. எதுவும் புரியாம இல்ல கார்த்தி. அவன் தனியா கடை வைக்க போறேன்னு போகும்போது நான் கவலைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அப்ப அவன் எடுத்த அந்த முடிவுதான் இப்ப நம்ம ஃபேமிலியை காப்பாத்துது. அவன் இந்த அளவுக்கு பொறுப்பா மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா. டேய் எப்பவுமே நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும்போது அந்த கஷ்டம் தெரியாதுடா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா விட்டு கொடுத்து போயிடுவோம். ஆனா
எதுவும் இல்லாதப்ப நம்மளுடைய தேவைகள் அப்படியே தான்டா இருக்கும். அத பூர்த்தி பண்றதுல ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபத்துக்கு உள்ளாகலாம். ஆனா இத்தனை நாள் நம்ம ஒத்துமையா இருந்தது பெரிய விஷயம் இல்லடா. ஆனா இனி எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். நம்மளுக்குள்ள எந்த மனஸ்தாபமும் எப்பவும் வந்துடக்கூடாது. அப்படிலாம் அது வராதுடா. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரி, ம். ஒரு பெக்கு போடலாமா? டேய், என்னெல்லாம் நடந்தது? நீ என்ன பேசுற? நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா? டேய், நான் சும்மா சொன்னேன்டா, எல்லாத்துக்கும் சீரியஸாவே. போடா இவனே. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். புரியலடி, என்ன சொல்ற? அம்மா, இந்த குடும்பத்தோட சொத்தே இவங்க ஒத்துமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதோன்னு அந்த வீர பெருசா பீத்துக்கிட்டால. ஆமா, இப்ப பாரு, கொஞ்ச நாள் அந்த ஒத்துமை எல்லாம் கண்ணாடி பாட்டில கீழே போட்டா சுக்கு நூறா உடையும்ல, அந்த மாதிரி உடைய போகுது. எப்படி சொல்ற? நடக்கும்மா. இந்த குடும்பம் தனித்தனியா பிரிஞ்சு சிதைஞ்சு சின்ன பின்னமாகும். அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு நிக்க போறானுங்க. அது எப்படி சொல்ற? நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு.